Good evening, students. இப்போ இதுக்கு முன்னாடி கிளாஸில் நம்ம classification of solution based on the amount of solute பற்றி படித்தோம். Saturated solution, unsaturated solution, super saturated solution. இப்போ அடுத்து நம்ம concentrated and dilute solution. Concentrated and dilute solution. Say for example, இப்போ 2 கப் டீ இருக்கு. இந்த டீல இதுல 2 ஸ்பூன் சுகர், ரெண்டுமே டீ தான், ஈக்குவல் இருக்கு. ஒரு 100 ml டீ இருக்குன்னு வச்சுங்களேன். இதுவும் 100 ml டீ, இதுவும் 100 ml டீ. இதுல 2 ஸ்பூன் சுகர் போட்டிருக்கோம், இதுல 1 ஸ்பூன் சுகர் போட்டு டிசால்வ் பண்ணியிருக்கோம். இப்ப நம்ம குடிக்கும் போதே இது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்வீட்டா இருக்கும். இது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் குறைவா இருக்கும். எதனால குறைவா இருக்கு? சுகர் இதுல 1 ஸ்பூன் தான் இருக்கு, இதுல 2 ஸ்பூன் இருக்கு. இப்ப சுகர்ன்றது சொல்யூட், இது டீ சால்வெண்ட். அப்ப இந்த சால்வெண்ட்ல சுகருடைய சொல்யூட்டோடைய பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு. அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் இஸ் மோர். இந்த ஃபர்ஸ்ட் கப், இந்த முதல் டீ கப்ல சொல்யூட்டோடைய அமௌண்ட் அதிகமா இருக்கு, 2 ஸ்பூன் இருக்கு, இதுல ஒரு 1 ஸ்பூன் இருக்கு. அப்ப we can tell this is a concentrated solution. இது dilute solution அப்படின்னு சொல்லலாம். ஏன் இதை டைல்யூட் சொல்றோம்? இதுல சொல்யூட்டோடைய அமௌண்ட் குறைவா இருக்கு, இதுல சொல்யூட்டோடைய வெயிட் அதிகமா இருக்கு. அப்ப இது கான்சென்ட்ரேட்டட். ஸோ கான்சென்ட்ரேட்டட் மீன்ஸ் இட் கண்டென்ஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட். அப்போ ஒரு சொல்யூஷன்ல கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூட் அதிகமா இருந்தா அதுக்கு பேரு கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் பேரு. சொல்யூட்டோடைய அமௌண்ட் குறைவா இருந்தா அதுக்கு பேரு டைல்யூட் சொல்யூஷன் பேரு. புரியுதுங்களா? அப்ப திஸ் இஸ் கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன், திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் டைல்யூட் சொல்யூஷன். ரைட். இப்ப அடுத்தது சால்யூபிலிட்டி. Solubility அப்படின்னா என்ன? Solubility is nothing but amount of solute, amount of solute in grams, number of grams of solute அப்படி கூட சொல்லலாம். amount of solute சொல்லலாம், அல்லது number of grams of solute dissolved in specified amount of solvent. It is called a solubility. இப்போ யூசுவலாகவே எடுத்துக்கிறோம், வாட்டர் எடுத்துக்கிறோம். இதுல 100 கிராம் வாட்டர், இதுல சுகர் அல்லது சால்ட் போடுறோம். ஒரு 20 கிராம் 30 கிராம் சால்ட் போட்டு டிசால்வ் பண்றோம், டிசால்வ் ஆகுது. ஸோ we can find out the solubility. Solubility கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இருக்கு. Solubility கவனிங்க. Solubility formula mass of the solute divided by mass of the solvent multiplied by 100. This is the formula to find out the solubility. அப்படியே சொல்றேன் பாருங்க. Solubility is equal to mass of the solute divided by mass of the solvent multiplied by 100. இப்போ இதுல they are asking 2 more problem கூட கொடுக்குறாங்க. இந்த solubility, find out the solubility அப்படின்ட்டு amount of solute கொடுத்துருவாங்க, amount of solvent கொடுத்துருவாங்க. we have to find out the solubility. அப்போ solubility கண்டுபிடிக்கிற ஃபார்முலா mass of the solute divided by mass of the solvent multiplied by 100. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. 100 கிராம் வாட்டர்,
ஒரு 25 கிராம் சால்ட். இப்போ 100 கிராம் வாட்டர் எடுத்துட்டோம், அதில் 25 கிராம் சால்ட்டை டிசால்வ் பண்ணியிருக்கோம். ரைட், we have to find out the solubility. இதான் கொஸ்டின். உங்களுக்கு ப்ராப்ளத்தில் என்ன கொடுப்பாங்க, 25 கிராம் ஆஃப் சால்ட் is dissolved in 100 gram of water. Find the solubility. Find the solubility. That is a question. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க, amount of the salt. சால்ட்ன்றது இதான் சொல்யூட்டை ஆட் பண்ணுது. அப்போ mass of the solute. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பொறுத்தவரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 25 கிராம். mass of the solvent. mass of the solvent na water, வாட்டருடைய mass எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 100 கிராம். find out the solubility. அப்ப solubility கண்டுபிடிக்கிறதுக்கு solubility equal to formula என்ன, mass of the solute divided by mass of the solvent multiplied by 100. இங்க mass of the solute எவ்வளவு, 25. mass of the solvent எவ்வளவு, 100. இப்ப multiplied by 100. ஏன்னா இதான் ஃபார்முலா, mass of the solute divided by mass of the solvent into 100. இப்ப இந்த 100க்கு இந்த 100க்கு கேன்சல் பண்ணிடலாம். இப்ப என்ன இருக்கு, 25. அப்ப 25, this is a solubility, this is a solubility. இப்ப இங்க மறக்காம கிராம்ஸ் பண்ணும். solubility of the solution is equal to 25 gram. இப்ப solubility கேட்கும்போது கிராம்ஸ் போடணும், டோன்ட் ஃபர்கெட். நிறைய மாணவர்கள் அடிக்கடி என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ராப்ளம் எல்லாம் ஒழுங்கா போடுறாங்க, மாஸ் ஆஃப் த சொல்யூட் எழுதுறாங்க, மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் எழுதுறாங்க, இந்த கால்குலேஷன் எல்லாம் போடுறாங்க, எல்லாம் கரெக்டா போடுறாங்க. ஆன்சர் எழுதும்போது solubility is equal to 25 மட்டும்தான் எழுதுறாங்க. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, இந்த கிராம்ஸ் போட மறந்துடுறாங்க. அப்ப they lose the mark. ஏன்னா யூனிட் முக்கியம். எந்த ஆன்சரா இருந்தாலும் நம்ம whenever we are writing the answer with யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால don't forget to write the solubility எழுதும்போது இந்த கிராம் யூனிட் கிராம்ஸ் இருக்கணும். திரும்ப திரும்ப சொல்றேன், மறந்துடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் சென்டம் வாங்குறவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு பண்றதுனால 1/2 மார்க் 1 மார்க் போயிடும். அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க, நான் எல்லாம் ஒழுங்கா கரெக்டா எழுதியிருக்கேன், எனக்கு ஃபுல் மார்க் வரும்னு நினைப்பாங்க. ஆனா ஆன்சர் திருத்தும் போதுதான் சார் தான் பார்ப்பாரு, இங்கே மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் பத்தி இங்கே டோன்ட் பாதர் அபவுட் மாஸ் ஆஃப் த சொல்யூஷன். ஹியர் த ஃபார்முலா இஸ் மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சால்வெண்ட். சால்வெண்ட் மாஸ் தான் தேவை. இங்கே சால்வெண்ட்டுடைய மாஸ் தான் 100 கிராம் எடுத்திருக்கோம். பட் சொல்யூஷன் மாஸ் போகும்போது ரெண்டையும் சேர்த்தா 125 கிராம் வரும். அது தேவையில்லை நமக்கு. மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் இந்த சால்யூபிலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு யூ டோன்ட் வாண்ட் பாதர் அபவுட் த மாஸ் ஆஃப் த சொல்யூஷன். சொல்யூஷன் இப்ப தேவையில்லை. மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் வந்து பின்னாடி வருது. அப்ப அடுத்து இன்னும் மாஸ் பர்சன்டேஜ் ஒன்று கால்குலேட் பண்ண போறோம். அந்த மாஸ் பர்சன்டேஜ் கால்குலேஷன்ல தான் மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் தேவைப்படும். இப்போ சால்யூபிலிட்டி கால்குலேட் பண்றதுக்கு யூ டோன்ட் பாதர் அபவுட் த சொல்யூஷன். சொல்யூஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சால்வெண்ட். நல்ல ஞாபகம் வச்சுங்க. சால்வெண்ட் அப்படின்னா இட் இஸ் ஒன்லி வாட்டர். வாட்டருடைய மாஸ் மட்டும்தான் சால்வெண்ட், மாஸ் ஆஃப் த சால்வெண்ட். சொல்யூஷன் சொல்லும் போது ரெண்டும் சேர்ந்தாதான் சொல்யூஷன். சொல்யூட் பிளஸ் சால்வெண்ட் ரெண்டும் சேர்ந்தாதான் சொல்யூஷன். அப்ப மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். 100 plus 25, 125, that is mass of the solution. இந்த சால்யூபிலிட்டிக்கு எது தேவையில்லை, மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் தேவையில்லை. நல்லா திரும்ப திரும்ப பாருங்க. solubility equal to mass of the solute divided by mass of the solvent into 100. அப்ப இங்க mass of the solvent தான் தேவை, சொல்யூஷன் தேவையில்லை. அப்ப கீழே 100 தான் போடணும். mass of the solvent 100 தான் எடுத்துக்கணும். சொல்யூஷன் பத்தி இப்ப கவலைப்படாதீங்க,
அது பின்னாடி அடுத்து மாஸ் பர்சன்டேஜ் படிக்க போறோம். அப்ப மாஸ் ஆஃப் தி சொல்யூஷன் தேவைப்படும். ரைட், ஓகேவாமா? ரைட், ஓகே. அப்ப சால்யூபிலிட்டி ஈக்குவல் டு 25 கிராம் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? சரி, ரைட். அப்ப சால்யூபிலிட்டி இஸ் எப்படி டிஃபைன் பண்ணுங்க, எப்படி டெஃபினேஷன் எழுதுங்க? இட் இஸ் a number of grams of solute dissolved in specified amount of solvent. It is called a solubility. It is called a solubility. அதை calculate பண்ற formula solubility equal to mass of the solute divided by mass of the solvent multiplied by 100. நல்லா கவனிச்சுங்க, இங்க சால்வெண்ட் தான் தேவை, சொல்யூஷன் தேவையில்லை. சொல்யூஷன் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் சால்வெண்ட். சொல்யூஷன் வேற, சால்வெண்ட் வேற. சொல்யூஷன்னா சொல்யூட் சால்வெண்ட் ரெண்டும் சேர்ந்த பிறகு வர்றதான் சொல்யூஷன். இப்போ சொல்யூஷனுடைய மாஸ் கண்டுபிடிக்கல, ரெண்டையும் ஆட் பண்ணும். மாஸ் ஆஃப் த சொல்யூட் சால்வெண்ட் ரெண்டையும் ஆட் பண்ணி வர்றது சொல்யூஷன், மாஸ் ஆஃப் த சொல்யூஷன். அது இந்த பிரச்சனை, இந்த ப்ராப்ளத்துக்கு தேவையில்லை. சால்யூபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் நமக்கு தேவையே இல்லை. அதனால மாஸ் ஆஃப் த சொல்யூஷனை பத்தி கவலைப்பட வேண்டாம். எப்ப கவலைப்பட வேண்டாம்? டு கால்குலேட் தி சால்யூபிலிட்டி. அது எப்ப தேவை, அது பின்னாடி மாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போறோம், அப்பதான் தேவை. அதனால டோன்ட் பாதர் அபவுட் தி மாஸ் ஆஃப் த சொல்யூஷன். இப்போ சால்யூபிலிட்டி பொறுத்த வரைக்கும் மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் மல்டிப்ளைட் பை 100. இது மட்டும் போதும். நல்லா ஞாபகிங்க. முக்கியமானது யூனிட். யூனிட் இன் கிராம்ஸ். கிராம்ஸ் எழுதணும். கிராம்ஸ் எழுதாம வெறும் ஆன்சர் மட்டும் கரெக்டா இருக்கு, கிராம்ஸ் எழுதலைனாக்கா மார்க் போயிடும். அப்ப ஃபுல் மார்க் கிடைக்க சென்டம்லாம் வாங்குற வாய்ப்பு போயிடும். ஓகேவா? சரி. அடுத்து பேஜ் நம்பர் 128 எடுங்க, ஓப்பன் பண்ணுங்க. ஆல் ஆஃப் யூ ஓப்பன் தி பேஜ் நம்பர் 128. அதுல டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்க. டேபிள் 9.2 பாருங்க. இப்போ நேம் ஆஃப் த சொல்யூட், ஃபார்முலா ஆஃப் த சொல்யூட், சால்யூபிலிட்டி, கிராம்ஸ் பர் 100 கிராம் வாட்டர் அப்படி கொடுத்துருக்காங்க. இதுல 1 2 3 4 5 6 7 7 காம்பவுண்டுக்கு சால்யூபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கால்சியம் கார்பனேட், அதோடைய ஃபார்முலா CaCO3. கால்சியம் கார்பனேட் ஃபார்முலா CaCO3. அதனுடைய சால்யூபிலிட்டி 0.0013 கிராம்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? 100 கிராம் வாட்டர்ல இவ்வளவுதான், 0.0013 கிராம்ஸ் தான் கரையும். லெஸ் தேன் 1 கிராம் தான் டிசால்வ் ஆகும் கால்சியம் கார்பனேட் 100 கிராம் வாட்டர்ல. அப்ப சால்யூபிலிட்டி ரொம்ப 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 குறைவா இருக்கு. சரி, அடுத்து சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடுனா காமன் சால்ட். எவ்வளவு படிச்சோம் நம்ம? NaCl ஃபார்முலா NaCl 36 கிராம். அடுத்து அமோனியா, அதனுடைய ஃபார்முலா NH3. அமோனியா கேஸ் அது 48 கிராம்ஸ். 100 கிராம் வாட்டர்ல 48 கிராம் கேஸ், அமோனியா கேஸ் டிசால்வ் பண்ண முடியும். we get saturated solution. அடுத்தது சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH. சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு இன்னொரு பேர் எழுதிங்க, காஸ்டிக் சோடான்னு கூட சொல்லுவாங்க. CaUSTic, காஸ்டிக் சோடா. அப்ப காஸ்டிக் சோடா அப்படின்றது கமர்ஷியல் நேம் ஃபார் சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு கமர்ஷியல் நேம் காஸ்டிக் சோடா. அதனுடைய ஃபார்முலா NaOH. அது எவ்வளவு சால்யூபிலிட்டினா 80 கிராம். 100 கிராம் வாட்டர்ல 80 கிராம்ஸ் NaOH டிசால்வ் பண்ண முடியும். we get saturated solution. அடுத்தது குளுக்கோஸ். குளுக்கோஸுக்கு ஃபார்முலா C6H12O6. அதனுடைய சால்யூபிலிட்டி 91 கிராம்ஸ் இன் 100 கிராம் ஆஃப் வாட்டர். அடுத்து சோடியம் புரோமைடு NaBr. NaBr ஃபார்முலா, அதனுடைய சால்யூபிலிட்டி 95 கிராம். அப்ப 100 கிராம் வாட்டர்ல 95 கிராம் சோடியம் புரோமைடு டிசால்வ் பண்ண முடியும். அடுத்தது சோடியம் அயோடைடு NaI. ஃபார்முலா NaI, அது பாருங்க 184 கிராம்ஸ். அப்ப 100 கிராம் வாட்டர்ல, அப்ப வாட்டருடைய வெயிட் 100 கிராம் தான். அப்ப ஆனா அதை விட அதிகப்படியா 184 கிராம் ஆஃப் NaI சோடியம் அயோடைடு கேன் பி டிசால்வ். அப்ப அவ்வளவுதான், அந்த அளவுக்கு அந்த வாட்டர் வெயிட்டை விட அதிகப்படியான அமௌண்ட் ஆஃப் சோடியம் அயோடைடு டிசால்வ் பண்ண முடியும். we get a saturated solution. புரியுதுங்களா? அப்ப இந்த சால்யூபிலிட்டி 1 மார்க் கொஸ்டின்ல கேட்கறாங்க, வாட் இஸ் தி சால்யூபிலிட்டி ஆஃப் சோடியம் புரோமைடு அல்லது சோடியம் அயோடைடு?
வாட் இஸ் சாலிபிலிட்டி ஆஃப் அமோனியா அப்படின்னு 1 மார்க் கொஸ்டின்ல மாத்தி மாத்தி கேட்குறாங்க. It should be in grams only. In grams, not 100 ml. 100 gram தான் பண்ணும். 100 gram வாட்டர்ல தான் எவ்வளோ டிசால்வ் ஆயிருக்கு. ஸோ இட் ஷுட் பி இன் கிராம்ஸ். யூஸ்வலாக வாட்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சேம் தான். வாட்டர் ஒரு லிட்டர் வாட்டர் எடுத்துக்கிறோம். 1 லிட்டர் 1000 ml. 1000 ml வாட்டர் அதனுடைய வெயிட் பார்த்தா 1000 கிராம் இருக்கும். அப்போ வாட்டரை பொறுத்த வரைக்கும் 100 ml வாட்டர் எடுத்துக்கிறோம். அதை வெயிட் போட்டால் 100 கிராம் தான் இருக்கும். இருந்தாலும் ரெண்டு சேமாக இருந்தால் கூட வி ஹேவ் டு யூஸ் ஒன்லி த கிராம். எம்எல் தேவையில்லை. யூ ஷுட் யூஸ் த யூனிட் கிராம்ஸ் ஒன்லி. இது சம்மதர் லிக்விடுக்கு பார்த்தீங்கன்னா வேற ஆயில் எடுக்குங்க. ஆயில் எடுக்கும்போது நீங்கள் 1 லிட்டர் ஆயில் வாங்குறீங்க. 1000 ml ஆயில். அதனுடைய வெயிட் பார்த்தா 1000 ml 1000 கிராம்ஸ் இருக்காது. இப்போ வாட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 1000 ml 1 லிட்டர் வாட்டர் எடுக்கிறோம். அதை வெயிட் பார்த்தா 1000 கிராம்ஸ் இருக்கும். ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். எம்எல் அண்ட் கிராம்ஸ் போத் ஆர் ஈக்குவல். இட் இஸ் ஒன்லி ஃபார் வாட்டர். வாட்டருக்கு தான் அது. இப்போ ஆயில் பார்த்தீங்கன்னாக்கா 1 லிட்டர் ஆயில். இப்போ வீட்டில் சமையல் சன்ஃப்ளவர் ஆயில் வாங்குகிறோம், கோகோனட் ஆயில் வாங்குகிறோம், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆயில் வாங்குகிறோம். ஆயில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் ஆயில் வாங்கும்போது அதனுடைய வெயிட் பார்த்தாக்கா இட் இஸ் நாட் 1000 கிராம். இது பார்த்தீங்கன்னா 910 கிராம்ஸ் தான் இருக்கும் பெரும்பாலும். நீங்கள் ஆயில் பாக்கெட் வாங்கும்போது பாருங்கள், சன்ஃப்ளவர் ஆயில்லாம் பாக்கெட்டில் விற்கிறாங்க. பாக்கெட்டில் விற்கிறது 1 லிட்டர் ஆயில், நாட் 1 கிலோ ஆயில். 1 கிலோகிராம். அது 1 கிலோகிராம் கிடையாது, 1 லிட்டர் தான் போட்டிருப்பாங்க. 1000 ml இருக்கும். எம்எல் வால்யூம் பார்க்கும்போது 1000 ml, பட் வெயிட் பார்க்கும்போது அது 1000 கிராமா இருக்காது. பட் வாட்டருக்கு ரெண்டுமே சேம். டென்சிட்டி ஆஃப் வாட்டர் 1000 கிராம் பர் சிசிஏ வரும். ரைட். அப்போ we have to use the word grams only, not ml. அடுத்தது factors affecting solubility. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி சாலிபிலிட்டி. இது போகிறதுக்கு முன்னாடி அந்த மண்டே வந்து நான் அசைன்மெண்ட் கொடுத்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அசைன்மெண்ட்டு சரியாக கவனிக்கல. அதனால நிறைய பேர் அசைன்மெண்ட் தெரியல சார், மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. மறுபடியும் சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ நிறைய பேர் எழுதி கொடுத்துருக்காங்க. கவனிச்சவங்க கொண்டு வந்து இப்போ அசைன்மெண்ட்டு கொண்டு வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கவனிக்கல. மறுபடியும் சொல்கிறேன். பேஜ் நம்பர் 123 கவனிக்காத, ஏற்கனவே வாங்க அசைன்மெண்ட் கவனிக்கலன்னா இது பாருங்க. பேஜ் நம்பர் 123ல ஹார்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு பாருங்க. லெஃப்ட் சைடுல ரோமன் நம்பர் 8 ஹார்ட் கொஸ்டின்ஸ். நம்பர் 1, மெட்டல் ஏ பிலாங்ஸ் டு பீரியட் 3 and group 13. A in red hot condition reacts with steam to form B. A with strong alkali forms C. Find A, B and C with reactions. அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு. ரெண்டாவது, name the acid that renders aluminum passive. Why? ரெண்டாவது கொஸ்டின். மூணாவது கொஸ்டின் இல்லை ஏபிசி. மூணாவது கொஸ்டின்ல ஏபிசி இருக்கு. ஐடென்டிஃபை த பாண்ட் பிட்வீன் ஹைட்ரஜன் H and F in HF molecule. அடுத்தது பி, what property forms the basis of identification. அடுத்தது சி, how does the property vary in periods and in groups. அப்படின்னு 3 கொஸ்டின் ஹார்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. இது வந்து மண்டே கொடுத்த அசைன்மெண்ட். அதை கொஞ்சம் பேர் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இன்னைக்கு புதுசாக கொடுக்குற அசைன்மெண்ட்டு
ரோமன் நம்பர் 7. ரோமன் நம்பர் 7ல பேஜ் நம்பர் 122ல லாங் ஆன்சர் கொஸ்டின் இருக்கு பாருங்க. அதுல நம்பர் 1ல ஏ ஸ்டேட் த ரீசன் ஃபார் அடிஷன் ஆஃப் காஸ்டிக் ஆல்கலி டு பாக்சைட் ஓர் டியூரிங் பியூரிஃபிகேஷன் ஆஃப் பாக்சைட். அதுல பி அலாங் வித் கிரையோலைட் அண்ட் அலுமினா another substance is added to the electrolyte mixer. Name the substance and give one reason for the addition. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் electronic configuration of metal A is 2, 8, 18, 1. The metal A when exposed to air and moisture forms B, a green layered compound. A with concentrated H2SO4 forms C and D along with water. D is a gaseous compound. Find A, B, C and D. அடுத்த மூணாவது கொஸ்டின் எக்ஸ்பிளைன் ஸ்மெல்டிங் ப்ராசஸ். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஹார்ட் கொஸ்டின் வந்து மண்டே கொடுத்த அசைன்மெண்ட்டு, ரெண்டாவது கொடுத்தது இன்னைக்கு கொடுக்குற அசைன்மெண்ட்டு லாங் ஆன்சர் கொஸ்டின்ல 3 இருக்கு. இப்போ ஏற்கனவே முடிச்சவங்க இப்போ இன்னைக்கு கொடுத்த புதுசாக கொடுத்ததை எழுதுங்க, முடிக்காதவங்க 2 சேர்த்து கொண்டு வந்து கொடுங்க. அடுத்தது factors affecting the solubility. அதில் ஃபர்ஸ்ட் there are 3 factors. ஒன்று nature of the solute and solvent. There are 3 factors இருக்கு. First one nature of the solute and solvent. ரெண்டாவது மூணாவது pressure. There are 3 factors which affect the solubility. First factor nature of the solute and solvent. அதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இங்க கவனிங்க, வாட்டர் இருக்கு. வாட்டர்ல ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், வாட்டர் இஸ் கால்ட் அஸ் யூனிவர்சல் சால்வெண்ட் சொல்லிருக்கேன். ஏன் யூனிவர்சல் சால்வெண்ட்? வாட்டர்ல மெனி நம்பர் ஆஃப் சொல்யூட் சப்ஸ்டன்சஸ் ஆர் காம்பவுண்ட்ஸ் கேன் பி dissolved in water. அதனால வாட்டருக்கு வந்து யூனிவர்சல் சால்வெண்ட்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன். பட் வாட்டர்ல எல்லா சப்ஸ்டன்ஸும் கரையுமா, எல்லா கெமிக்கல் காம்பவுண்டும் கரையுமான்னு பார்த்தா சம் சப்ஸ்டன்சஸ் கேனாட் பி சால்யூபிள். இட் கேனாட் பி டிசால்வ்ட் இன் வாட்டர். தண்ணியில கரையாது. ரைட்டு. அப்ப இப்ப ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நீங்க 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. பாண்ட் கெமிக்கல் பாண்டிங் அப்படின்னு ஒரு லெசன்ல எலக்ட்ரோவேலன்ட் பாண்ட், அதுக்கு இன்னொரு பேர் அயானிக் பாண்ட், கோவேலன்ட் பாண்ட், கோஆர்டினேட் பாண்டிங் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அப்ப அந்த எலக்ட்ரோவேலன்ட் காம்பவுண்ட்ஸ் அல்லது அதர்வைஸ் கால்ட் அஸ் அயானிக் காம்பவுண்ட்ஸ். எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரின் ரெண்டும் ரியாக்ட் பண்ணும்போது சோடியம் லூசஸ் எலக்ட்ரான், குளோரின் கெயின்ஸ் எலக்ட்ரான். அப்போ சோடியம்லேருந்து ஒரு எலக்ட்ரானுக்கு குளோரின் போகுது, குளோரின் வாங்கிக்குது, சோடியம் கொடுக்குது. அப்போ தெர் இஸ் எ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான். இதெல்லாம் 9th படிச்சிருப்பீங்க. ஞாபகம் வருதா பாருங்க. இல்லைன்னா 9th புக்கு வச்சிருப்பீங்க, அதை எடுத்து ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்க. தேர் கால்டு எலக்ட்ரோவேலன்ட் காம்பவுண்ட் பேரு. எலக்ட்ரோவேலன்ட் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். யூஸ்வலாக மெட்டல்ஸ் வந்து ஒரு எலக்ட்ரான்ஸை விட்டு கொடுக்கும், நான் மெட்டல்ஸ் எலக்ட்ரான்ஸை வாங்கிக்கும். பிகாஸ் தேர் நேச்சர். metals usually they have 1 electron or 2 electron or 3 electrons in the last orbit. கடைசி ஆர்பிட்ல மெட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் சில மெட்டல்ஸ்ல 1 எலக்ட்ரான் இருக்கும், சில மெட்டல்ல 2 எலக்ட்ரான் இருக்கும், அல்லது சில மெட்டல்ஸ்ல 3 எலக்ட்ரான் இருக்கும். they want to achieve 8 electron stable structureக்கு அது என்ன பண்ணும், 1 எலக்ட்ரான் இருந்தால் அதை 1 எலக்ட்ரானை விட்டுடும். விட்டுட்டா கீழே இருக்கிற ஆர்பிட்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அப்போ ஸ்டேபிள் ஆகிடும். அப்போ மெட்டல்ஸ் ஆர் ரெடிலி லூஸ் எலக்ட்ரான்ஸ். பட் whereas non-metals they are in a position of gaining the electrons. Example chlorine. chlorineல பார்த்தீங்கன்னா 17 அட்டாமிக் நம்பர் 17. அதில் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான், செகண்ட் ஆர்பிட்ல 8 எலக்ட்ரான், தேர்ட் ஆர்பிட்ல 7 எலக்ட்ரான் இருக்கு. அப்போ லாஸ்ட் ஆர்பிட்ல 7 இருக்கிறதுனால இட் வாண்ட்ஸ் டு கே 1 more எலக்ட்ரான். இதுக்கு 1 எலக்ட்ரான் வாங்கிடுச்சுன்னா 8 ஆகிடும். அப்போ குளோரின் வந்து எலக்ட்ரானை வாங்கிக்குது, சோடியம் 1 எலக்ட்ரான் கொடுக்குது. சோடியம் பாருங்க, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல 11, அட்டாமிக் நம்பர் 11. அப்போ 11 எலக்ட்ரான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2, செகண்ட் ஆர்பிட்ல 8, தேர்ட் ஆர்பிட்ல 1 எலக்ட்ரான் இருக்கு. குளோரின்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2, செகண்ட் ஆர்பிட்ல 8, தேர்ட் ஆர்பிட்ல 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஏன்னா இதனுடைய அட்டாமிக் நம்பர் 17, இதனுடைய அட்டாமிக் நம்பர் 11. குளோரினுடைய அட்டாமிக் நம்பர் குளோரின் எழுதும்போது 17, எழுதும்போது 11 எழுதுங்க, Na11 போடுவீங்க. அப்ப இதுல வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அப்ப இந்த ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணிடும். அப்ப இங்கே 2 8 ஆயிடும். லாஸ்ட் ஆர்பிட்ல 8 ஆயிடுது. அப்ப ஸ்டேபிள் ஆயிடும். அப்ப ஸ்டேபிள் ஆகிறதுக்கு ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணாதான் ஸ்டேபிள் ஆகும். இப்ப இங்க என்ன கண்டிஷனு, இது ஒரு எலக்ட்ரான் குறையுது, 7 இருக்கு. அப்ப இது ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கும். யார்கிட்ட வாங்கும்? சோடியத்திட்ட இருந்து. அப்ப இது 8 ஆயிடும். அப்ப இது Na பிளஸ், ஏன்னா ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணிடுச்சு. அப்ப Na பிளஸ், இது ஒரு எலக்ட்ரான் வாங்கிடுச்சு. அப்ப Cl மைனஸ், இது ரெண்டும் சேர்ந்து NaCl, சோடியம் குளோரைடு. அப்ப இங்க டிரான்ஸ்பர் ஆஃப் எலக்ட்ரான் நடக்குது. அப்ப இதுக்கு பேரு எலக்ட்ரோவேலன்ட் காம்பவுண்ட். இந்த எலக்ட்ரோவேலன்ட் காம்பவுண்டுக்கு இன்னொரு பேர் அயானிக் காம்பவுண்ட். அந்த பாண்டிங் பேர் எலக்ட்ரோவேலன்ட் பாண்ட் படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் இப்ப தேவையில்லை, இருந்தாலும் உங்களுக்கு பழைய 9th படிச்சதை ரீகால் பண்றதுக்காக இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். இதை ஒரு தடவை கெமிக்கல் பாண்டிங் பத்தி 9th வந்திருக்கு, அதை எடுத்து படிங்க. ரைட். அப்ப அயானிக் காம்பவுண்ட்ஸ், அயானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா they are soluble in water. அயானிக் காம்பவுண்ட்ஸ் soluble in water. எக்ஸாம்பிள் சொன்ன சோடியம் குளோரைடு, காமன் சால்ட், அது தண்ணியில தான் கரையும். இப்போ நீங்க காமன் சால்ட் எடுத்து கெரசன்லயோ அல்லது பெட்ரோல்லையோ போட்டு டிசால்வ் பண்ணா டிசால்வ் ஆகாது. இப்போ ஏக்வஸ் சொல்யூஷன், நான் ஏக்வஸ் சொல்யூஷன் சொல்லும்போது சால்வெண்ட்ல வாட்டர் ஒரு சால்வெண்ட் சொன்னோம். சால்வெண்ட் வாட்டரா இருந்தால் அது ஏக்வஸ் சொல்யூஷன். வாட்டர் தவிர வேற ஏதாவது ஒரு லிக்விட், கார்பன் டை சல்ஃபைடு, கார்பன் டெட்ரா குளோரைடு, பென்சீன், ஆல்கஹால், அசிட்டோன்லாம் சொன்னோம், அதெல்லாம் நான் ஏக்வஸ் சொல்யூஷன். அப்போ அயானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் சால்யூபிள் இன் வாட்டர். அயானிக் காம்பவுண்ட்ஸ் இன்னொரு பேர், இன்னொன்று polar compounds are soluble in polar compound, polar solvent. இப்ப சோடியம் குளோரைடு சொன்னா அது ஒரு போலார் காம்பவுண்ட் அல்லது அயானிக் காம்பவுண்ட் சொல்லலாம். அயானிக் காம்பவுண்ட் சொல்லலாம், போலார் காம்பவுண்ட் சொல்லலாம். வாட்டர் வந்து போலார் சால்வெண்ட். எக்ஸாம்பிள் ஃபார் போலார் சால்வெண்ட் வாட்டர். அப்ப இது கூட 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. கிவ் an example for polar solvent. நோட் பண்ணீங்க, எழுதிக்கங்க. கிவ் an example for polar solvent அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதை இப்ப எழுதி வச்சுங்க. கிவ் an example for polar solvent. அதுக்கு எக்ஸாம்பிள் கிட்ட வாட்டர். வாட்டர் இஸ் a polar solvent. சரி, ரைட். அப்ப போலார் காம்பவுண்ட்ஸ் வந்து போலார் சால்வெண்ட்ல டிசால்வ் ஆகும். இதுவே நான் போலார் காம்பவுண்ட், non-polar compounds are soluble in non-polar solvent. புரியுதுங்களா? அப்ப போலார் காம்பவுண்டா இருந்தா அது போலார் சால்வெண்ட்ல தான் டிசால்வ் ஆகும். நான் போலார் காம்பவுண்டா இருந்தா they are soluble in only in non-polar solvent. இங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. போலார் காம்பவுண்ட், போலார் சால்வெண்ட். போலார் காம்பவுண்ட், நான் போலார் சால்வெண்ட். ஒரு ப்ராவர்பு கூட சொல்லுவாங்க, லைக் டிசால்வ்ஸ் லைக் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராவர்பு உண்டு. அதாவது லைக் டிசால்வ்ஸ் இன் லைக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரே மாதிரி காம்பவுண்ட் இருந்தா, போலார் காம்பவுண்ட் இருந்தா போலார் சால்வெண்ட்ல டிசால்வ் ஆகும், நான் போலார் காம்பவுண்டா இருந்தா நான் போலார் சால்வெண்ட்ல டிசால்வ் ஆகும். புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் விச் அஃபெக்ட் த சாலிபிலிட்டி. புரியுதுங்களா? அப்ப இதுவே நான் போலார் காம்பவுண்ட் எடுத்து போலார் சால்வெண்ட்ல போட்டா டிசால்வ் ஆகுமா? ஆகாது. ஏன்னா அது வெவ்வேறு காம்பவுண்ட். நான் போலார் காம்பவுண்ட், தே ஆர் நாட் சால்யூபிள் இன் போலார் சால்வெண்ட். நான் போலார் காம்பவுண்ட் இருந்தா நான் போலார் சால்வெண்ட்ல தான் டிசால்வ் ஆகும். போலார் சால்வெண்ட், போலார் காம்பவுண்ட் இருந்தா போலார் சால்வெண்ட்ல தான் டிசால்வ் ஆகும். சரி, இப்ப டெம்பரேச்சர்.
ஏற்கனவே சொன்னோம் டு ப்ரிப்பேர் ஏ சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னா என்ன? A solution, super saturated solution is one which contains more amount of solute, which contains more amount of solute than the saturated solution. Saturated solution எவ்வளவு amount of solute தேவையோ அதை விட அதிகப்படியா டிசால்வ் ஆகியிருந்தா அதுக்கு பேர் சூப்பர் சேச்சுரேட்டட் சொன்னோம். அப்ப சூப்பர் சேச்சுரேட்டட் எப்ப ப்ரிப்பேர் பண்ணலாம்? we have to change the condition. எப்ப என்னென்ன கண்டிஷன் மாத்தலாம்? ஒன்னு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணலாம் அல்லது ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப ரெண்டுல ஏதோ ஒன்று இன்க்ரீஸ் பண்ணா we can get the super saturated solution. அப்ப டெம்பரேச்சர் is one of the factor which affect the solubility. இப்ப டெம்பரேச்சர் குறைவா இருக்கும்போது குறைவான சால்ட் டிசால்வ் ஆகும். இப்ப when we increase the temperature we can increase more amount of salt can be dissolved. So when there is an increase in temperature, solubility also increases. The solubility of a solute can be increased by increasing the temperature. அப்ப டெம்பரேச்சர் அதிகமாக போச்சுன்னா சாலிபிலிட்டி அதிகமாக போகும். டெம்பரேச்சர் குறைவா இருந்தா சாலிபிலிட்டி குறையும். அப்ப டெம்பரேச்சர் இஸ் another factor. சொன்ன அசைன்மெண்ட் வந்து நீங்க வந்து என்ன பண்ணீங்க, 15th ஜூலைக்கு முன்னாடி கொண்டு வந்து கொடுத்துருங்க. ஜூலை 15ஆம் தேதிக்கு முன்னாடி கொண்டு வந்து கொடுத்துருங்க. அப்ப டெம்பரேச்சர் சொல்லும்போது when increase in temperature the solubility increases, when there is a decrease in temperature solubility decreases. இப்ப இதுல எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் ஒன்னு இருக்கு, எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக் and endothermic reaction பத்தி லோயர் கிளாஸ்ல படிச்சிருக்கீங்க. when there is a release of heat energy, if the heat energy is released, they are called exothermic reaction. If the heat energy is absorbed, that is called a endothermic reaction. Absorption of heat இருந்தா அது endothermic reaction, release of heat இருந்தா அது exothermic reaction. இப்ப இந்த exothermic reactionல with increase in temperature, நல்லா ஞாபகம் வச்சுங்க, in exothermic reaction the solubility decreases. Solubility increase in temperature. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா சாலிபிலிட்டி குறையும், டிக்ரீஸ் ஆகும். இது எதுல? எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ல. அடுத்தது எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ல சாலிபிலிட்டி நல்லா ஞாபகம். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனா இருந்தா solubility decreases with the increase in temperature. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனாலும் solubility குறையும். எந்த ரியாக்ஷன்ல? எக்ஸோதெர்மிக்ல. சரி, ரைட். அப்ப எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ல solubility increases with the increase in temperature. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா solubility இன்க்ரீஸ் ஆகும். எப்ப எந்த ரியாக்ஷன்ல? எண்டோதெர்மிக்ல. எக்ஸோதெர்மிக்ல solubility டிக்ரீஸ் ஆகும் with increase in temperature. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இது 1 மார்க் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின்ல கேட்குறாங்க. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்றது. உங்களை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி எங்கெங்கெல்லாம் உங்களை குழப்ப முடியுமா அந்த மாதிரி இடத்துல கரெக்டா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நல்ல நோட் பண்ணிங்க. எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படி இருந்தா solubility decreases with increase in temperature. அடுத்தது அதுவே எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் இருந்தா solubility increases with increase in temperature. ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும் எண்டோதெர்மிக்ல. இதை நோட் பண்ணிங்க, நல்லா பாயிண்ட் அவுட் பண்ணிங்க, ஞாபகம் வச்சுங்க, மைண்ட்ல ஏற்றிக்கிங்க. இதை உங்களை அடிக்கடி இங்கேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒழுங்காக கரெக்டாக கிளியர் கட்டாக எழுதுறாங்க, கரெக்டாக எழுதுறாங்க. பட் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குழப்பத்தில் எக்ஸோதெர்மிக்கா எண்டோதெர்மிக்கா இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு கன்ஃபியூஷனில் மாற்றி மாற்றி எழுதுறாங்க. உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது.
நல்லா நோட் பண்ணீங்க. ரைட். அடுத்தது மூணாவது ஃபேக்டர் ப்ரெஷர். இந்த டெம்பரேச்சர்ல பத்தி படிக்கும்போது இந்த கோல்டு கண்ட்ரீஸ்ல யூஸ்வலா அக்வாட்டிக் அனிமல்ஸ் அப்படின்னா வாட்டர் அனிமல்ஸ், த அனிமல்ஸ் விச் ஆர் லிவிங் இன் வாட்டர் பார்த்தீங்கன்னா தே ஆர் லிவிங் இன் வாட்டர். தண்ணியில் இப்போ ஃபிஷ்லாம் இருக்கு, தண்ணியில தான் இருக்குது. அப்போ ஃபிஷ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அக்வாட்டிக் அனிமல். ரைட்டு. ஃபிஷ் எப்படி சார் பிரீத்திங் பண்ணுது, ரெஸ்பிரேஷன் பண்ணுதுன்னு பார்த்தா இட் டேக்ஸ் அ டிசால்வ்டு ஆக்சிஜன் ஃப்ரம் த வாட்டர். வாட்டரில் இருக்கிற டிசால்வ்டு ஆக்சிஜனை தே ஆர் கெட்டிங் இன்சைட் த பாடி த்ரூ த கில்ஸ் வழியாக ரெஸ்பயர் பண்ணுது அப்படின்னு படிச்சிருக்கோம் நம்ம. ரைட்டு. இப்போ வாட்டரில் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான ஆக்சிஜன் டிசால்வ் ஆகி இருக்குதோ அந்த அளவுக்கு ஃபிஷ்ஷஸுக்கு பெனிஃபிட், நல்லது. ஆக்சிஜன் அதிகமாக டிசால்வ் ஆகினா நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ தே கெட் மோர் ஆக்சிஜன் ஃபார் பிரீத்திங். ரைட். இப்போ கோல்டு கண்ட்ரிஸ் இருக்கு, ஹாட் கண்ட்ரி இருக்கு. கோல்டு கண்ட்ரீஸில் அங்கே இருக்கிற வாட்டர் பாடிஸோடைய வாட்டரில் டெம்பரேச்சர் குறைவாக இருக்கும். ஹாட் கண்ட்ரிஸ் இப்போ நம்ம இந்தியா மாதிரி ஹாட் கண்ட்ரி இருக்கு, இங்கே இருக்கிற வாட்டர் பாடியில் இங்கே இருக்கிற ரிவர் வாட்டர், சீ வாட்டர், லேக் வாட்டர் எடுத்து பார்த்தா இந்த டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். கோல்டு கண்ட்ரீஸில் வாட்டருடைய டெம்பரேச்சர் குறைவாக இருக்கும். சரி. அப்போ இது கொஞ்சம் ஹாட், டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது ஹாட் கண்ட்ரியில். கோல்டு கண்ட்ரீஸில் டெம்பரேச்சர் குறைவாக இருக்குது வாட்டரில். ரைட். இப்போ இதில் ரெண்டுலேயும் ஆக்சிஜன் இருக்கும். இது ஹாட் கண்ட்ரியில் இருக்க வாட்டர்லேயும் ஆக்சிஜன் டிசால்வ் ஆயிருக்கு, கோல்டு கண்ட்ரீஸில் வாட்டர்லேயும் டிசால்வ் ஆயிருக்கு. பட் தி டிசால்வேஷன் இஸ் மோர் இன் த கோல்டு வாட்டர். அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் டிசால்வ்டு இன் கோல்டு வாட்டர் இஸ் மோர். இப்போ கோல்டு வாட்டரில் டெம்பரேச்சர் குறைவாக இருக்குது. இப்போ டெம்பரேச்சர் குறைவாக இருக்கிற அந்த கூல் வாட்டரில் அதிகப்படியான ஆக்சிஜன் டிசால்வ் ஆகி இருக்கும். ஆனால் ஹாட் கண்ட்ரீஸில் டெம்பரேச்சர் அதிகம், வாட்டருடைய டெம்பரேச்சர் அதிகம். அப்போ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது இங்கே இந்த வாட்டரில் டிசால்வ் ஆன ஆக்சிஜனுடைய அமௌண்ட் குறைவாக தான் இருக்கும். எங்கே குறைவாக இருக்கும்? ஹாட் கண்ட்ரீஸில். எங்கே அதிகமாக இருக்கும்? கோல்டு கண்ட்ரீஸில். அப்போ இதில் எது பெனிஃபிட்டு? அதிகப்படியான ஆக்சிஜன் இருந்தால் பெனிஃபிட். அப்போ கோல்டு கண்ட்ரீஸில் இருக்கிற வாட்டரில் டெம்பரேச்சர் குறைவாக இருக்குது. அப்போ த மோர் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் டிசால்வ்ட் இன் வாட்டர் இன் கோல்டு கண்ட்ரீஸ். ஸோ அப்போ டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் வாட்டரில் டெம்பரேச்சர் குறைவாக இருந்தால் அக்வாட்டிக் அனிமல்ஸுக்கு நல்லது. டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் அக்வாட்டிக் அனிமல்ஸுக்கு சம் ப்ராப்ளம். ஏன்னா நிறைய ஆக்சிஜன் கிடைக்காது. புரியுதுங்களா? அப்போ இது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இன் கோல்டு கண்ட்ரீஸ் அக்வாட்டிக் அனிமல்ஸ் கெட் மோர் வாட்டர், மோர் ஆக்சிஜன், ஒய் அப்படின்னு கேட்பாங்க. எதனால அதிகப்படியான ஆக்சிஜன் டிசால்வ் ஆயிருக்கு? பிகாஸ் ஆஃப் த டெம்பரேச்சர் இஸ் லோ. டெம்பரேச்சர் குறைவாக இருக்குது, அதனால ஆக்சிஜன் அதிகப்படியாக டிசால்வ் ஆகிருக்கு. அதனால த அக்வாட்டிக் அனிமல்ஸ் கெட் மோர் பெனிஃபிட் இன் கோல்டு வாட்டர் தேன் த ஹாட் கண்ட்ரிஸ். ஹாட் வாட்டர் அதிகப்படியாக டெம்பரேச்சரில் இருக்கிறத டிசால்வ் ஆன ஆக்சிஜன் குறைவாக இருக்கும். இங்கே கோல்டு வாட்டரில் அதிகப்படியான ஆக்சிஜன் டிசால்வ் ஆகியிருக்கும். அதனால இட் இஸ் எ ஃபேவரபிள் கண்டிஷன் ஃபார் அக்வாட்டிக் அனிமல்ஸ். இதை கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, நோட் பண்ணிங்க. ரைட். அடுத்தது ப்ரெஷர் இருக்குது, அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ. இந்த அசைன்மெண்ட்டை கொண்டு வந்து 15th ஜூலைக்கு முன்னாடி கொடுத்துருங்க. தேங்க்யூ.